ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன ஒரு பர்த்டே ஃபோட்டோ போட்டதுக்கு சுடுகாட்டில் ஏறிய போனதை விட தமிழ்நாட்டில் ஒரு சில பேர் வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதோட சேர்த்து ஒரு சில பாலிடிக்ஸ் ஸ்டோரி நம்ம விட பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வீட்டுக்குள்ள போகலாம். சொன்னா நானே எல்லாருக்கும் தனித்தனியாக கொடுக்குறேன்னு சொன்னேன். சீரியஸா வாவ். சொன்ன முதல்வர்கிட்ட இல்ல எல்லாருக்கும் லேட்டா இல்ல நான் எல்லாருக்கும் நானே தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். கொடுக்கணும்னு சொன்னா இதுதான் புது மாதிரியான அரசு. இப்படிதான் இந்த அரசு இருக்கும். இதுவே பொம்மை முதல்வர் என்ன பண்ணிருப்பாரு, பேருக்கு சும்மா டாடா காமிச்சிட்டு போயிடுவாரு. அவங்க கீழே இருக்கிற யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி நியமன ஆணையம் வழங்கிட்டு இருப்பாங்க. அளவுக்கு எதையும் செய்ய மாட்டார் முதல்வர். சொன்னது எதுவோ அதை கண்டிப்பாக செய்வார். பேரளவுக்கு செய்யறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன சொல்றாரோ அதை கண்டிப்பாக செய்வார். எல்லாரும் முக்கியமாக மக்களும், இங்க இருக்க நிர்வாகிகள், இங்க இருக்க ஊழியர்கள், மக்கள், பொதுமக்கள், அவ்வளவுதான். அவங்க தான் இங்க எஜமானர்கள். அவர்களுக்கு பயந்துதான் இந்த அரசு செய்யுமே தவிர வேற யாருக்கும் பயந்து இந்த அரசு எதையும் செய்யாது. மக்களுக்கு பயந்து மட்டும்தான் இந்த அரசு செயல்படும். வேற யாருக்கும் பயந்து இந்த அரசு செயல்படாது. என்ன காய்ஸ் இது? நேத்து என்னடா கெஸ்டர் பண்றாரு, இன்னைக்கு என்னடா ஃப்ளையிங் கிஸ் கொடுக்கறாரு. ஆஹா, இத்தனை பேருக்கு 400+ 400+ பீப்புள்ஸ்க்கு தனியாலாம் நின்று கொடுத்திருக்காரு. அவருக்குன்னு தனியா ஒரு பிளேஸ் கூட தேடல. அவங்களோட நானும் போய் உக்காந்துக்கிறேன். எனக்கு இது பார்க்கும் போது எப்படி தெரியுமா இருக்கு, நமக்கு ஸ்கூல் டைம்ல, காலேஜ் டைம்ல ஒரு ஃபேவரட் சாரோ இல்ல மேமோ கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ அவங்க நம்ம கூட உட்காந்து ஒரு போட்டோ, அந்த கடைசி குரூப் போட்டோன்னு ஒன்று இருக்கும், அதை அவங்களோட எடுக்கணும் அப்படின்னும் போது தெரியல, அதுதான் அது லாஸ்ட் டே, அதுதான் யார் அதை அது மைண்டுக்கே நமக்கு போகாது. பட் அதுதான் அது ஒரு மெமரி, அதை நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னும் போது அந்த மூமெண்ட்டை ஃபீல், எனக்கு அந்த மூமெண்ட் போகுது. எனக்கு இது பார்க்கும் போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு ஃபேவரட் எனக்கு அந்த மாதிரி ஒரு 10th ஸ்டாண்டர்டில் அமைஞ்சது. பட் ஆனால் அதுக்கப்புறத்துலேருந்து எதுவுமே அந்த மாதிரி அமையல. பட் ஆனால் இது எனக்கு பார்க்கும் போது ஆசையாக இருக்குங்க. எனக்கு சரி நம்மளும் அங்கே இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது எனக்கு. சீரியஸா சொல்றேன், அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னும் போது அதான போயிட்டு இருந்தது. பிரச்சனைய பார்த்தா ஓடுறியே, ஓடுறானே பாத்தியா, பாத்தியா? மறக்கவே மாட்டேன். கெஸ்ட் எல்லாம் மறக்கவே மாட்டேன். மெயின் பார்ட்டுக்கு வந்துட்டோம். Conco, I saw your cakes through Trisha's Instagram. I wanted to know if the mango cake is from you. I really want to order the same cake. Trisha Kannan's Instagram, you can see. Trisha Krishnan. Thank you. நம்ம சொல்லிதான் உங்களுக்கு தெரியும். Oh, it's not from you. The tiramisu was yours, is it? Mango cake. இப்போ நம்ம mango cake எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அப்பா செஞ்சு கொடுப்பாரு mango cake. எனக்கு சீரியஸாக எனக்கு புரியல. இது இந்த மாதிரி ஒன்று நடக்குது, நடக்கல ஒன்று, சரியா? அது வேறு விஷயம். நிறைய பேர் இது ஃபேக்கு ஷர்ட் அந்த டேபிளோட மெர்ஜ் ஆகுது, பிளெண்ட் ஆகிருக்கு பாருங்க, அது ஏஐ ஃபோட்டோ, இந்த அரகஜாலாம் இருக்குது பாருங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு சில பேர் அது உண்மை ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தறிச்செல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு என்னன்னா, கேக்குக்கு நீங்கள் காசு கொடுத்தீங்களா? அவர் பர்த்டே அவங்க ஃப்ரெண்டோட செலிப்ரேட் பண்ணுறாங்க, உங்களுக்கு எங்கே எரியுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. கேக்கு தானேயா வெட்டுறாங்க, ஏதோ கொலை பண்ண போகிற மாதிரி எதுக்கு இவ்வளோ எதுக்கு அதை ஆக்குறீங்கன்றதே எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. பாலிடிக்ஸாக பாருங்கள். அவங்க பர்சனல் லைஃப்குள்ளே நுழைஞ்சிட்டு அவர் இந்த கலர் ட்ரெஸ்ஸு போட்டார், கீழே இந்த கலர் பாட்டம் போட்டான்ற வரைக்கும் பார்க்குறீங்கன்னா எனக்கு புரியலையே. இப்படிலாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் எண்ணடிக்கை எடுத்து நாங்கள் லிஸ்ட் அவுட் எடுத்து நாங்கள் பாட்டுட்டு விட்டுக்கிட்டு இருப்போம். பரவாயில்லையா? பால்டைப் குடிச்ச இது என்னது, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபிலாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு இருப்போம். பரவாயில்லையா? அது உங்கள் பர்சனல் லைஃப், அதை யாருமே நாங்கள் நோண்டலை. சரியா? பாலிடிக்ஸில் நீங்கள் பேசுறதுக்கு தான் உங்களை அடிக்கிறது, அது ரிலேட்டடாக பேசுங்க, அவ்வளவுதான். அவங்க பர்சனலாக கேக்கு வெட்டுறாங்களோ இல்லை புது ட்ரெஸ் எடுக்கிறாங்களோ அது அவங்க இஷ்டம். அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்டுக்கு பண்ணுறாங்க, அது வேற. சரியா?
சீரியஸா இவங்களுக்கு நாளைக்கு இன்னொரு 2 daysல வந்து டெலிவரி போல. பட் ஆனா அவங்க வந்து வந்திருக்காங்க வாங்குறதுக்கு, அந்த நியமன ஆணை வாங்குறதுக்கு வந்திருக்காங்க. சிஎம் சார் வந்து இறங்கி போய் அவங்களுக்கு போய் பண்ணணும்னு நீடே இல்லை, கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியிலயும் அப்படிதான் நடந்திருக்கு. பட் ஆனா இந்த மனுஷன் சீரியஸா வேற மாதிரி. நீங்கள் நடித்ததோ வீடியோவை தான் நான் தேடிட்டு இருந்தேன். கண்ணாடி, ஆனால் நீங்க வீசிய ஒரு செங்கல் கடந்த ஆட்சியை அல்லவா உடைத்து வீழ்த்தியது. நீங்கள் நடித்ததோ கெத்து. நீங்கள் தான் தமிழ்நாட்டின் சொத்து. எதிரிகளை தனது சிரிப்பால் நண்பேண்டா என்று சொல்ல வைக்கும் அன்பன் நீங்கள். நடிப்பில் உருவானதோ மனிதன், நிஜத்தில் நீங்க தான் மாமனிதன். நீங்கள் நிமிர்ந்த போது தமிழ்நாட்டு இளைஞர்கள் நிமிர்ந்தார்கள். இப்படை வெல்லும் என்றீர்கள். இப்படைதான் எப்போதும் வெல்லும் என்பதை நித்தமும் காட்டிக் கொண்டு இருக்கிறீர்கள். பொதுவாக எப்போதும் உங்கள் மனசுதான் தங்கம், தங்கம்தான். தரவணன் இருக்க பயமேன் என்பது என்னங்க முழுசா அவர் நடிச்ச படம் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். சட்டசபை தானே, என்ன படம் பேர் ஏதாவது என்னது படம் என்னெல்லாம் படம் நடிச்சிருக்காருன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்களா, என்ன படம் என்னென்ன படம் எல்லாம் இருக்கு அப்படின்னு. சட்டசபை தானே இது. உதயநிதி இருக்க பயமேன் என்பது தமிழகத்து இளைஞர்களின் எண்ணம். நெஞ்சுக்கு நீதியின் பாத்திரம் என்ற நடிகர் மட்டுமல்ல, நீங்கள் நெஞ்சுக்கு நீதியின் அடுத்த பாகமாகவே வாழ்கிறீர்கள். அதான் நீங்களே கலாச்சிக்கங்க, அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்னு எனக்கு தெரியல. இது என்னது, இது இப்ப வந்து சட்டசபை மாதிரி தெரியலையே. இதை பார்க்கும் போது அப்சல்யூட்லி இது சட்டசபை மாதிரி தெரியலையே. ஏதோ படத்துல வந்து படம் என்னென்ன படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கரிங் ரீட் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. இது இப்ப தெரியலையா சார் உதயநிதி சார்? இங்க பாருங்க சார், இப்ப தெரியலையா சார் உங்களுக்கு? சொல்லப்போனா சட்டமன்றத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. சபையே பார்க்க சீரியஸா வந்து இப்போ இந்த ஆக்டர் நடிச்சிருக்காங்கல்ல, சீரியஸா வந்து ஒருத்தவங்களோட ரியல் லைஃப்ல நடந்த ஒரு விஷயம். இந்த மாதிரி சட்டசபையில அது யாருக்குன்னா ஜெயலலிதா மேம்க்கு இது நடந்திருக்கு. எனக்கு தெரியல அப்படிப்பட்ட சட்டசபையில இது இது சீரியஸா சட்டசபை மாதிரி தெரியல, சினிமா மாதிரி இருக்குன்னு. நீலாம் பேசலாமா? நீலாம் பேசலாமா? உங்க அப்பா அங்க உங்க கூட இருந்த எம்எல்ஏங்க இவனுங்கெல்லாம் பண்ண அந்த அராஜகத்துல ஒரு லேடின்னு கூட பார்க்காம அப்ப பண்ணதை விடவாயா? உங்க தற்பெருமையான படம் நம்ம படிச்சுன்னு இருக்கீங்களா சட்டசபையில? ஒருத்தர் பாலிடிக்ஸை பத்தி பேசுறதுக்கு கேட்க துப்பு கிடையாது, பயந்து ஓடுறீங்க. பேசுன்னா பேசும்போது எழுந்து ஓடுறீங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பேசணும்? அப்புறம் எதுக்கு கேட்குறீங்க? மேரத்தான் ஓடுறதுக்கு எதுக்கு கேட்குறீங்க? இவ்வளோ வக்கனையா பேசுறான்ல இந்த ஆளு, சட்டசபையில் உள்ள பேசியிருக்க வேண்டியதானே? சட்டசபை மாதிரியே தெரியல. இது வந்து ஒரு என்னது சினிமா பண்ற மாதிரி இருக்கு, சினிமாவில் இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் சினிமா இது மாறிடுச்சு, விட்டா விசில் அடிப்பாங்க. எனக்கு புரியல. அந்த அளவுக்கு அநாகரிகமா யாரும் டிவிகேல நடந்துக்க போறதும் கிடையாது. அப்படி அநாகரிகமா நடக்கிறது சட்டசபையில அப்படின்னு கத்துறீங்களா, அது நாகரிகமா? இவனுங்க கட்சியில இருக்கிற கேஸுங்க தான் கத்துதுங்க. எனக்கு அதுதாங்க புரியல. இவனுங்க இப்படி பண்ணிட்டு இவனுங்கெல்லாம் இதை பேசலாமா, நீலாம் பேசலாமா அப்படின்றத கேட்க தோணுது. ஊழல் பண்ணிருக்கு ஆதாரம் இருக்குன்னா கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்டில் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். சும்மா பொதுவாக வந்து பொதுக்கூட்ட மேடையில் பேசுகிற மாதிரி, பிரச்சார கூட்டத்தில் பேசுகிற மாதிரி அசம்பிளியில் வந்து பேசிட்டு இருக்க முடியாது. அதுக்காக சொன்னாங்க பொது தளத்தில் 2 நாட்களுக்கு முன்னாடி பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமாக 400 கோடி பார்ட்டிமெண்ட் எல்லா உங்களுடைய அனைத்து ஊடகங்களும் பதிவு செஞ்சீங்களா இல்லையா? அந்த பார்ட்டிமெண்ட் யாருக்கு போச்சு? வழக்கு தொடுக்கப்படும், வழக்கு கண்டிப்பாக தொடுக்கப்படும். அது மாதிரி பார்ட்டிமெண்ட் போச்சுல. பார்ட்டி ஃபண்டுக்கே இவ்வளவு பயப்படுறாங்களே, என்னென்ன பார்ட்ல என்னென்ன ஃபண்ட் இருக்குன்னு எனக்கு சீரியஸா தெரியல. அதெல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா ஐயோ, போஸ்ட் போட்டுங்கிறாரு இன்ஸ்டாகிராம்ல, அது கூட போட முடியாது. இமானுவேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயோ கடவுளே, இமானுவேல் அவர்களை அன்போடு மேடை. முதலமைச்சர் விஜய் பற்றி ஒருமையிலும் அவதூறாகவும் பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் பற்றி ஒருமையில் பேசியதாக வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார் அனிதா ராதாகிருஷ்ணன்.
அண்மை செய்தியை பார்த்து செஞ்சு விட்டாங்களா, இன்னும் என்னது சீமானு சாட்டை ஏனும் ஒரு சில கேஸுங்களாம் இருக்கு, அதையும் பிடிச்சி உள்ள போட்டீங்கன்னா மனசுக்கு நிம்மதியா இருக்கும். தமிழ்நாட்டில் காமெடி செஞ்சுதான் கொளத்தூர்ல வந்து தோக்கடிச்சு முன்னாள் முதலமைச்சரை வீட்டுல உட்கார வச்சிருக்காங்க. புரியுதா? நீங்க கடவுள் உங்க மன உளைச்சலுக்கு ஆளாக்குறதுக்கு அந்த கொளத்தூர்ன்ற வேர்டை யூஸ் பண்ணிட்டா போதும். எப்படி காய்ஸ் மனுஷன் பண்ற ஒவ்வொரு விஷயமும் அப்படியே இருக்கு, அப்படியே கனெக்ட் ஆகுது காய்ஸ். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் வீடியோ. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ உங்களை பார்க்குறேன்.